வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வண்டியை மறுபடியும் மைலேஜ் ட்ரையலுக்கு எடுத்துட்டு போக போறோம், போட்டிக்கு எடுத்துட்டு போக போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. 2 கேப்டன்ஸ் வண்டியை ஓட்டினாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா திருமூர்த்தி, சிவா அப்படின்னு சொல்லி 2 கேப்டன்ஸ் இந்த வண்டியை எடுக்க போறாங்க. ஸோ அதை சேம் போன தடவை எப்படி பண்ணுமோ அதே மாதிரி சங்ககிரியிலேருந்து ஆரம்பித்து இங்கே பெரம்பலூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு 250 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்கில் ரீஃபியூல் பண்ணிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வர மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 ஓட்டுநர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க போட்டியில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத தொடர்ந்து பார்த்துடலாம். இந்த 2வது பேட்ச்ல சிவா அண்ணா கம்ப்ளீட்டடா 250 கிலோமீட்டர் முடிச்சிருக்காங்க. எக்ஸாக்டா சொல்ல போனா 261.5 கிலோமீட்டர் முடிச்சு ரீஃபியூல் பண்ணியாச்சு. மைலேஜ் நினைச்சதை விட கொஞ்சம் அதிகமாவே அண்ணா கொண்டு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு? 4.29 4.29 அப்படின்ற ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஆவரேஜா நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்த போட்டியில வெற்றி பெறறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அண்ணனுக்கு. இந்த போட்டி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 7ல இருந்து 8 நாள் கிட்ட ஆயிட்டுருச்சு. அதே மாதிரி இப்போ போட்டியோட ஆல்மோஸ்ட் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நம்மளோட 4வது கேப்டன் திருமூர்த்தி அண்ணா வண்டியை ஓட்டி முடிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ அதில் ஃபைனலாக நம்ம ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் எடுத்துருக்கோம்ல. ஸோ இப்போ அதை உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், இவருக்கு சொல்ல போகிறதில்ல. ஏன்னா சஸ்பென்ஸ் இருக்கணும்ல. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிப்பில் அவங்க ஓட்டி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 261.2 கிலோமீட்டர் வந்திருக்கிறாங்க. ஸோ அதில் அண்ணன் கன்சியூம் பண்ணியிருக்கக்கூடிய டீசல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேல்யூ கன்சியூம் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய மைலேஜ் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் அப்படின்றது இதுதான். பரவாயில்ல, பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் கப் அடிப்பாரா இல்லையான்றது இப்போ நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2வது ஆவரேஜ் பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ கம்மியாக இருக்கிற மாதிரி நினச்சா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க. வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள். 2வது ரவுண்டு நம்ம பார்ப்போம். வாங்க வாங்க, முட்டைங்க நெருக்கமா வர சொன்னதுக்கு நசுக்கி விட்டீங்க. நிஜமாவா? முட்டையை காணுங்க, முட்டை சைடில் போயிடுச்சுல. முட்டையை காணுமோ? முட்டையை தாண்டி நீ பண்ணிடுறீங்களோ? உடையில. பரவாயில்ல, நெருக்கமா வச்சிட்டீங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. உடையில. இந்த வண்டியில ஓட்டுநர்கள் நிறைய விஷயங்களை பண்ணி அதிகமான மைலேஜ் எடுத்துட்டு வந்திருந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா வண்டியில நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஹில் ஹோல்ட் அசிஸ்டா இருக்கட்டும், மல்டிமோட் ஃபியூவல் சுவிச்சஸ், அதாவது ஃபியூவல் எஃபிஷியன்சி சுவிச்சஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது போக க்ரூஸ் கண்ட்ரோல், அது போக இன்ஜின் பிரேக்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கிறதுனால அது ஓட்டுமையாலுமே ஓட்டுநர்களுக்கு சப்போர்ட்டா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஓட்டுநர்களோட திறமையும் ஒரு காரணம். சொல்ல போனா 4 ஓட்டுநர்களுமே நல்ல ஒரு மைலேஜ் கொண்டு வந்திருக்காங்க. சொல்ல போனா எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 3 அந்த ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 3.2 அப்படின்னு கொண்டு வந்தது எல்லாமே ஆல்மோஸ்ட் 4 நெருங்கியிருக்காங்க. 4க்கு மேலேயும் போச்சு. ஸோ ஆவரேஜா பார்க்கும்போது 3.7 3.8 அந்த மாதிரிலாம் கொண்டு வரும்போது மார்க்கெட்ல இது ஒரு நல்ல மைலேஜ் அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. ஸோ இந்த 4 பேருமே உண்மையாலுமே திறமசாலிகள். இந்த 4 பேர்த்துக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்றத நம்மளால இதுல புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது அடுத்த ஈவெண்ட்ல அவங்களுக்கு ப்ரைஸ் நம்ம கொடுக்க போகிறோம். பிளான் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த 1 lakh ப்ரைஸு 50,000 40,000 30,000 அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஒரு பெரிய அவார்டு ஹெட்டோட கையிலேருந்து அவங்களுக்கு அவார்டு அப்படின்றது போக போகுது. இது மார்க்கெட்டில் ஒரு சரித்திரமாக இருக்க போகுது. ஸோ அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ணன் ஃபர்ஸ்ட் ஆவரேஜா 4.29 எடுத்திருந்தாங்க. 2வது ஆவரேஜா 3.51 அப்படின்னு எடுத்திருந்தாங்க. ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எவ்வளோ கொண்டு வந்துருக்கீங்க? 3.9 அப்படின்ற ஒரு மைலேஜ் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு மைலேஜ். ஸோ
ஸோ அண்ணன் வந்து வெற்றி பெறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பாருங்க. இன்னும் ஒருத்தர் ஓட்ட வேண்டியிருக்கு. அவங்க ஓட்டி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் யார் எந்த பிளேஸ் வராங்க அப்படின்றத அறிவிக்கிறோம். ஆனால் வாழ்த்துக்கள். நாலாவதாக ஓட்டுன கேப்டன் திருமூர்த்தி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டீசலையும் வந்திருக்கக்கூடிய கிலோமீட்டரையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஹையஸ்ட் மைலேஜ் இவர் தான் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. 4.145 அப்படின்ற ஒரு மைலேஜை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ ஆனால் இந்த மைலேஜை அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லாமல் ப்ரைஸ் கொடுக்கும்போது தான் வந்து சொல்ல போகிறோம். ஏன்னா அப்போ தான் யார் எந்த ப்ரைஸு எந்த பொசிஷனுக்கு வந்து வர்றாங்க அப்படின்றது சஸ்பென்ஸாகவே இருக்க போகுது. இந்த 4 பேரையும் பாராட்டுற விதமாக பாராட்டு விழா ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் நம்மளும் லாரி டுடே டிவியும் சேர்ந்து. அதில் வந்து நிறைய ஓட்டுநர்கள், ஓனர்கள், அது போக சங்க தலைவர்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பரிசு அளிக்கிறதுக்காக டாட்டாவோட விபிஎன் பிஸ்னஸ் ஹெட் மிஸ்டர் ராஜேஷ் கால் சாரையும் வந்து வர வச்சுருந்தோம். அவர் தான் வந்து ப்ரைஸையும் கொடுத்தாரு. இந்த போட்டியில் 4வது இடத்துல கேப்டன் சண்முகம் 3.67 அப்படின்ற ஒரு மைலேஜ் வந்து கொண்டு வந்திருக்காரு. உண்மையாலுமே இது ஒரு நல்ல மைலேஜ் தான். 3வது இடத்துல சிவகுமார் 3.9 அப்படின்ற ஒரு மைலேஜை வந்து கொண்டு வந்திருக்காரு கேப்டன் சிவகுமார். 2வது இடத்துல கேப்டன் பலராமன் 4.07 அப்படின்ற உண்மையாலுமே வந்து ஒரு சிறப்பான மைலேஜை வந்து கொண்டு வந்திருக்காரு. முதல் இடத்துல பட்டாதாரியான கேப்டன் திருமூர்த்தி 4.145 அப்படின்ற ஒரு மைலேஜ் வந்து கொண்டு வந்திருக்காரு. உண்மையாலுமே இது ஒரு பெஞ்ச் மார்க்கே செட் பண்ணி வச்சிருச்சு இந்த வண்டிக்கு. இன்னைக்கு மோட்டார் தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டிகளோட மைலேஜ் தான் அந்த வண்டிகளோட லாபமாகவே இருக்குது. அப்படி ஒவ்வொரு ஓனர்களுமே வண்டி வச்சுருக்கக்கூடிய ஓனர்களும் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஓட்டுநர்கள் வேணும் அப்படின்னு தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். அப்படி இருக்கிற சமயத்தில் இன்னைக்கு நம்மளோட 4 மைலேஜ் ராஜாக்களுமே நல்ல ஒரு மைலேஜ் எடுத்து கொடுத்ததுனால கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்றத நம்ம நம்புவோம். இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு ஓட்டுநர்களுமே கேப்டன்ஸ் தான். இனிமே வந்து இந்த மாதிரி ஒரு ஓட்டுநர் தொழிலில் இருக்கக்கூடிய எல்லாருமே டிரைவர் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லாமல் கேப்டன் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு அருமையான போட்டியில் உங்களை நான் சந்திக்கிறேன் கூடிய சீக்கிரம். இத்தனை நாள் எங்கள் கூட சேர்ந்து பயணித்த எல்லாரும், ஃபாலோ பண்ண எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன்.